5 வருஷம் ஆச்சுல? இல்லை இப்போ மாதிரி தான் இருக்குது எனக்குலாம். ஆமாம், ஆனால் அவ்வளோ டக்குன்னு ஒன்ன மாதிரி இருக்கு. 5 இயர்ஸ் என்ன பண்ணோம்? நிறையா பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனால் எதுவும் பண்ணாத மாதிரியும் இருக்கு. நமக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் அப்படியே தெரியல. எல்லாருக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ யாருக்கிட்டலாம் டைம் ரொம்ப ஸ்பீடாக ஓடுதுன்றாங்க. உலகம் வேகமாக சுற்றுதோ? உலகம் வேகமாக சுற்றுதா இல்லை நம்ம ரொம்ப சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிருக்குமா அப்படின்றது தெரியல. ஆனால் எல்லார்ட்டையுமே கேட்டாலுமே இப்போதான் மண்டே வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே சண்டே வந்துடுது, அடுத்த மண்டே வந்துடுது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அது ரொம்ப கரெக்ட் தான். நீ மேரேஜ் முன்னாடி நினச்சிங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி லைஃப் இப்படி இருக்கும் ஏதாவது? சத்தியமாக அப்படி நினைக்கல. ஏன்னா அந்த 5 வருஷம் கேப்பு பெரிய விஷயம் நிறைய நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா ப்ரொஃபஷனல் லைஃப், என்னோட ஒர்க்கிங் இதுலேயே ஏகப்பட்ட விஷயம் மாறுதல் நடந்துச்சு. ஏன்னா உனக்கு நிறைய பேருக்கு உனக்கும் தெரியும், ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷமாக இருந்தேன். அதனால் சேலரி வைஸு பெருசாக இது கிடையாது. நான் பண்ணுற வேலைக்கும் நான் வாங்குகிற மார்க்கெட் சேலரிக்கும் சம்மந்தமே கிடையாது. ரொம்ப கம்மி. ஆமாம், ரொம்ப கம்மி. ஆனால் அங்கேருந்து ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் அவ்வளோ வருஷம் அங்கே இருந்தனால சடனாக எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமும் கெரியர் வைஸும் எனக்கு இம்ப்ரூவ் ஆச்சு, லேர்னிங்கும் எனக்கு ஆச்சு, சேலரி இன்க்ரிமெண்ட்டும் ஆச்சு. அது வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் வர மாதிரி சூப்பராக போச்சு. என்னால ஏதாவது ஆச்சா? உன்னால நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு விஷயம் பெருசாக மாறல, ஆனால் அதுலேயும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண சான்ஸ் அமைஞ்சிச்சு. அதுக்கு நீயும் ஒரு காரணம். அது என்னென்னா ட்ராவல். ஏன்னா நான் பேச்சுலராக இருக்க போதுலேயும் சரி, அடிக்கடி எங்கேயாச்சும் போவேன், ஐ மீன் ட்ராவல் பண்ணுவேன். இப்படி கூட கிண்டல் பண்ணுவாங்க. எப்படின்னா, வாழைமரம் கட்டியிருக்கா அப்போனா கண்டிப்பாக அவன் இருப்பான். ஏன் வாழைமரம் கட்டியிருந்தா நீங்கள்? ஏன்னா நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸு அவங்க கல்யாணத்துக்குலாம் போய் அட்டென்ட் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு போகிறதுக்கா? கல்யாணத்துக்காக ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக கொல்கத்தா போனீங்க? ஆமாம், கலீக் அவங்க கல்யாணம். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏதாச்சும் ஆப்ஷன் இடைமுறையில். அப்படி எதுவுமே இல்லாதப்போ கூட ஏதாச்சும் ஒரு கோயிலை மார்க் பண்ணி சரி அந்த கோயிலுக்கு போவோம். இந்த மாதிரி என் ஃப்ரீக்வன்சி. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு உலகம் சுற்றும் வாலிபனாக தான் இருக்கீங்க. அப்போ உலகம் சுற்றுருக்கீங்க, ரொம்ப சுற்றுனது கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நிறைய பிளான் பண்ணி நீயும் பண்ண, சரி எனக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ட்ராவலுங்கிறது இட்ஸ் நாட் டாட், ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் கம்மா வச்ச மாதிரி தான் எனக்கு போயிட்டு இருக்கு. சரி, உனக்கு கல்யாணம்னா உனக்கு எதை பார்த்து பயமா இருந்துச்சு? கல்யாணம்னாலே பயம். நீ யார வேணா கேளுங்க, கல்யாணம்னு நீங்க டாபிக் எடுத்துட்டு போங்க, பொண்ணும் பையனும். முன்னாடி காலத்துலலாம் பொண்ணுங்க தான் பயப்படுற மாதிரி நான் பார்த்துருக்கேன். இப்போ பசங்களுமே பயப்படதான் செய்றாங்க கல்யாணம் ஆனால் இதாயிடுமோ அதாயிடுமோன்ட்டு. நான் வந்து இந்த எங்க வீட்டுலலாம் இந்த எதுனாலும் கல்யாணம் ஆயிட்டு பண்ணுன்னு சொல்லி டைலாக் இருக்கு தெரியுமா? அது மாதிரி எங்க வீட்டுலாம் பண்ண மாட்டாங்க, அந்த டைலாக்லாம் கிடையாது. நான் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீடமாக தான் இருந்தேன். ஸோ தனியாக படத்துக்கு போகிறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட இருக்கிறது, அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் காசு கொடுக்குறது, அப்புறமா வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டோட இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று வந்து நான் கல்யாணத்துக்கு நினச்சி பயந்தது என்னன்னா கடன் வந்துரும்ட்டு. ஏன்னா கல்யாணம்னாலே எல்லாரும் பெருசாக பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. அதனால கல்யாணம் ஆனால் கடன் வந்துருமோ, அடுத்து இந்த கடன் அடைக்கிற மாதிரி போயிருமோ. அதுவும் இல்லாமல் எனக்கு எஜுகேஷன் லோன் வேறு இருந்தது. பட் நம்ம ரொம்ப இப்படி கொஞ்சம் சுருக்கமாக பிளான் பண்ணி கல்யாணத்தை நல்லா பிளான் பண்ணனால கடன் இல்லாமல் முடிஞ்சதும் எனக்கு என்னமோ பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. அப்புறம் நான் படத்துக்கும் தனியாக போகிறேன், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாகவும் இருக்கேன், அப்புறமா எங்கள் வீட்டுக்கும் காசு கொடுக்குறேன். அதனால ஐம் வெரி ஹாப்பி. அதே மாதிரி எனக்கும் ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் அப்படி ஒரு கம்மா போட்டு தான் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம். நைஸ். அழுகக்கூடாது. நாங்க அழுகிறேன், கண்ணு இருக்குது, தொடச்சுக்கோங்க. 50 வருஷமும் என் கூட தான், வேற வழி இல்லை உங்களுக்கு. இந்த ஜென்மத்தில் அவ்வளோதான். இந்த ஜென்மத்தில் அவ்வளோதான். நான் தான். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனால் ஃபேஸ் கழுத்து வித்தியாசமா இருக்கு. பேட்ச் ஒர்க். இன்னும் எவ்வளோ பேட்ச் ஒர்க் கடை வச்சிருக்கீங்க? பூரா புக் பேட்ச் ஒர்க் ஆகி. அது யுனிவர்சல் ப்ராப்ளம், எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் அப்படிதானே? இல்லை மேக்கப் போட்டால் அப்படி தெரியுமா? ஆமா, கழுத்து இருக்கிற கலர்ல தான் இருக்கும். அது கொஞ்சம் அடிக்கணும். ஆனா சாரி போடுறதுக்கு முன்னாடியே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் பண்ணல? அது எப்பயுமே மறந்து போயிடுது. அதனால கழுத்து ஒரு கலரு, மூஞ்சி ஒரு கலர்ல தான் எப்பயுமே இருக்கு. விடுங்க, இருக்கிறதா இருக்கும். இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். டடன் டடன். ஸோ எங்களோட 5 years anniversary வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னா கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச்.
என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா 5 years ஆயிடுச்சு அப்படின்றனால 5 gift. அதுவும் இல்லாம யார் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கோம்னு தெரியாது, கலர் பேஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். இது வந்து நாங்க ரீசெண்டா ஒரு ரீல்ஸ்ல பார்த்தோம். சம்திங் ரெட் சம்திங் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலர்ல 2 பேரும் வேற வேற கிஃப்ட் மாத்தி மாத்தி வாங்கியிருப்பாங்க. ஸோ நாங்க ஒரு 5 கலருக்கு வாங்கி வச்சிருக்கோம். உனக்கும் இதே மாதிரி ஓட்டணும்ல. அதான் இப்ப என்னன்னு ரிவீல் பண்ண போறோம். ஆமா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கலர்? என்ன கலர் பிடிக்கும்? கிரீன் வாங்கணுமா என்ன? ஆமா. ஓகே, ஃபர்ஸ்ட் கிரீன்ல ஆரம்பிப்போமா? ஓகே, சரி கிரீன் எடுப்போம். ஸோ கிரீன் கலர் கிஃப்ட். ஏய் பாத்தியா, ஏன் சைஸ் மோ சைஸ் எடுத்துருக்கீங்க? ஆக்சுவலா வந்து நான் ப்ளூ கலர்ல சக்திக்கு ஓட்டியிருக்கேன், இவங்க வந்து பிங்க் கலர்ல ஓட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரீன். தேங்க்யூ. கிரீன்ல என்ன இருக்கு? ஏய் என்ன இது, டாப்பா? ஆமா டாப்பா இருக்கா ஃபர்ஸ்ட் கிஃப்ட். டைமிங் கரெக்ட் பட் ரைமிங் டப்பு. பாரு நல்லா இருக்குல்லே. தேங்க்யூ. தேங்க்ஸ். இங்க பாரு, வாட்டர் பாட்டில். தண்ணி குடி, நல்லா தண்ணி குடிங்க, அதுக்கு தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி குடிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ ஏன் சைஸா? ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. நீ தான் சைஸ் சொன்ன, இந்த மாதிரி சைஸ் போடுறேன்னு சொன்னேன். இது என் சைஸே இல்ல, பெரிய சைஸா இருக்கு. சரி பரவாயில்ல, சேரும் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் இது ஓவர் சைஸ்ட் டி-ஷர்ட் மாதிரி போட்டுக்கிறேன். சோ கிரீன். ஓகே, ஓவர். அடுத்து என்ன கலர்? அப்புறம் ப்ளூவா? சரி ஓகே ப்ளூ. பாத்தீங்களா எப்படி கிரியேட்டிவா பேக் பண்ணிருக்கானே. எனக்கு பேக்கிங் பண்ண தெரியாது. ஒட்டு போட்டு வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கான். Hopeless fellow. ரவுண்டா சாக்லேட் மாதிரி இருக்கு, பெரிய சாக்லேட்டா பாருங்க. என்ன இது? ஏய் அழகா இருக்கு. த்ரோனா மேல சுத்திக்கிட்டு இது பண்ற மாதிரி. நம்ம கிட்ட ஒண்ணே ஒண்ணு தானே இருக்கு. இது உங்களுக்கு பிடிக்கும்னு வாங்கினேன். நல்லா இருக்கா? நான் பாப்பா அதை போட்டு ஏதோ குளிர்ச்சுனா போட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இது ராஜாக்கள் மாதிரி முன்பு காலத்தில் போடுவாங்க, அந்த மாதிரி தோல்ல மாதிரி சுத்திட்டு இருப்பேன். இது டூ மச். ஏய் சூப்பரா இருக்கு, செம கியூட்டா இருக்கு. ஆனா அது கொஞ்சம் திக்கான ப்ளூ ஆயிடுச்சு இது. ப்ளூ அவ்வளவுதான். ஸோ மக்களை கமெண்ட் பண்ணுங்க யாரு சூப்பரா இருக்குன்னு. நான் வாங்கி கொடுத்த ப்ளூவா இல்லை அவன் வாங்கி கொடுத்த ப்ளூவா? இல்ல ப்ளூலாம் நல்லா தான் இருக்கு. சியர்ஸ். நைஸ். அடுத்து ஒயிட்டா? பொக்கே மாதிரி இருக்கு. ஓகேவா? சரி தந்து பாரு. சாக்காவனா? வாலியா? வெள்ளை கலர்ல வாலி மாதிரி இருக்கு. கைப்பிடிலாம் இல்ல. குப்பவாலியா? ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. மாடியில இவ ரூமுக்கு அந்த முடி எல்லாமே குப்பை போடாம சும்மா கவர்ல போட்டு கீழே போட்டுட்டு இருக்கா. அதுக்காக குப்பை வாலி வாங்கிருக்கேன். நைஸ். ஆனா வாங்க நினைச்சிட்டே தான் இருந்தேன். தேங்க்யூ. இதுவரைக்கும் வாங்கினதுல இதான் என்னோட ஃபேவரட் கிஃப்டா போச்சு. அவன் கிடக்குறான், நல்லா இருக்கு. உண்மையாதான் நான் இந்த பெட்ரூம்ல வைக்கிறதுக்கு கேட்டுட்டே இருந்தேன் நானு. ஒயிட்டுக்கு என்ன வாங்கியிருக்கான் பாருங்க. வீட்டுக்கு வெளியே கரேஜ்ல வந்து லைட் செட் பண்றதுக்காக வாங்கி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, காரை நிப்பாட்டும் போது இருட்டா இருக்குன்னு. அதுக்குதான் லைட் வாங்கியிருக்கேன். இருக்கா? சோலார்ல ஒர்க் பண்ற லைட். இந்த இது மாதிரி செட் பண்ணுவேன் நான். எனக்கு ஒரு குப்பவாலி. சியர்ஸ். ஆனா இது எனக்கு கிடையாது, இது வந்து வீட்டுக்கு. என்னன்னா இழிச்ச வாய பாருங்க. அது உனக்கு தான், நீ தான் சொல்லிட்டே இருந்த. அப்புறம் எல்லோ உன்னோட பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதான் ஆனா வெயிட்டா இருக்கு. வெயிட்டா இல்ல. பேக்கிங் தான் பயங்கரமா பண்ணிருக்க. நீ மேல வச்சு பண்ணு. என்னது அந்த கலர்ல இருக்கு? அட எருமை, தலையில சுத்துறதா? இது நான் ஒரு முன்னாடியே வாங்கினேன், ஒர்க்காகவே இல்ல. தலையில அந்த அதுக்கு மெயின் எதுக்கு வாங்கினேன்? நீ வந்து அந்த இது இருக்கு பாத்தியா, என் முடிக்கு பத்தாது. முடிக்கு இல்ல, இது மெயினா வந்து நீ இதுக்கு படுக்கையாட தண்ணியை ஃபில் பண்ணிட்டு டப்ல படுக்கணும்னு வச்சுக்கோ, அதுக்கு தலை சுத்தி வச்சுக்கலாம். அதுக்காக தான் மெயினா யோசிப்பாங்க. நான் உனக்கு தலை காயறதுக்காக வாங்கினேன். இது என்னது? கோகனட் பீச் கேரமல். இது வந்து நம்ம அந்த ரூம் ஃப்ரெஷ்னர், உங்க பாத்ரூம் கப்படி இதுல இருக்கு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அப்படி இல்ல, இதான் எல்லோல இருந்துச்சு. என்ன வாங்குறதுன்னு தெரியல, எல்லோ கலர்ல. சரி இதுனா வீட்டுக்கு உபயோக பொருளா போயிரும்லன்னு வாங்கினேன். வாங்கினது 2 வீட்டுக்கு உபயோக பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. என்னன்னா இழிச்ச வாய பாருங்க. வேற என்னது? ஓ அந்த பார்க்கிங் லைட்டா? இது வந்து உங்க பாத்ரூமுக்கு தான் நான் வாங்கினேன். இந்த இருக்குல்ல, இந்த குச்சி வச்சு அந்த சொல்லி இருக்கேன். அப்படிதான் இந்த இருக்குல்ல, ஸ்மெல்லே பார்க்க வாங்கியிருக்கேன்.
ஸ்மெல் தெரியல ஆக்சுவலா. பார்த்து என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இனிமே கத்தி காட்டா காரி திப்புவாங்கல்ல. இந்த மாதிரி இதை மாட்டிட்டு உள்ள தண்ணி இருக்கும். ஓகே வச்சு இது சொல்லுங்க. வச்சு இந்த இதை வந்து ரெண்டு வைக்கணுமா? ஃபுல்லா வச்சிடணும். அதெல்லாம் வச்சிடணுமா? இது வந்து இந்த குச்சியில அந்த இது ஃப்ராக்ரன்ஸ் ஏறி ஐ மீன் அந்த லிக்விட் ஏறி ரூம் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்லா இருக்குல்ல? Cheers. So last and final Black color. Black தான் பெரிய கிஃப்டா இருக்கு. ரெண்டு பேருக்கும் பெரிய கிஃப்ட் வச்சுக்கோ. இது நல்லா பேக் பண்ணிருக்கீங்க. ஏன்னா அட்டை பாக்ஸ் இருந்தாலும் ஈஸியா. ஏய் டோஸ்டரா? எப்படி? சாண்ட்விச் மேக்கர், டோஸ்டர் கிடையாது. சாண்ட்விச். நீங்க சாண்ட்விச் மேக் பண்ண சொல்லிட்டே ஆமா சரி. டோஸ்டர் வந்து வேற மாதிரி இருக்கும். சாண்ட்விச் மேக்கர் தப்பா சொல்லிட்டேன். இந்த மாதிரி இந்த இருக்க சாண்ட்விச் இந்த மாதிரி வச்சு சாண்ட்விச் மேக் பண்ணிக்கலாம். வச்சு இப்படி மூடணும். எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு வந்து ஒரு மசாஜர் வாங்கி கொடுத்துருக்காங்க. முழுக்கும் இடுப்புக்கும் வச்சுக்கலாமா? தேங்க்யூ. யூஸ் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. மச் நீடட். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ black இது ஒன்று தான் காஸ்ட்லியான ஐட்டம்னு நினைக்கிறேன். நீங்களும் காஸ்ட்லியாக வாங்கிருக்கீங்க, நானும் காஸ்ட்லியாக வாங்கியிருக்கேன். அது எவ்வளோ தெரியுமா? இது இது 20 பவுண்டு. இது இதுவும் 20 பவுண்டு இருக்கும். இது 20 தானா? ரெண்டுல இருக்கு பாரு அந்த போட்டுருக்கு. 20 எருமை அதை கிழிக்க கூட இல்லை. நான் பாரு நான் எப்படி கிழிச்சிருக்கேன். ரெண்டு இருக்கு முன்னாடி அதுதான் 20 25 இருக்கும். 20 பவுண்டு தான். ஆல்மோஸ்ட். Cheers. Cheers. ஸோ 5 years of 5 colors 5 gifts எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஹாப்பியா? ஹாப்பி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட். ஆமா. இது சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது. சர்ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆனா நாங்க ரிவீல் பண்றோம். பார்த்து சாக்ஸ் அப்புறமா குட்டி ட்ரெஸ். நல்லா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல? அடுத்துக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும். ஆமா கூடிய சீக்கிரத்துலேயே. எப்படி சொல்றது தெரியல. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஆக்வர்டா சொல்லிட்டோம். So we are pregnant. இது வந்து 5th year வரைய நாங்க இழுத்தடிப்போம் நான் நினைக்கவே இல்லை. ஸோ கல்யாணம் ஆன புதுசுல 2 years நல்லா ஜாலியா சுத்தலாம், செம்மையா லைஃபை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஆனா எங்களுக்கு செம்மையா வாழ்றதுக்கு 2 years பத்தல. ஆக்சுவலா எங்களுக்கு 5 yearsம் பத்தல. இன்னும் 5 வருஷம் கொடுத்தாலும் நாங்க செம்மையா வாழ்வோம். ஆனா இனிமே வந்துட்டு சரி இதுக்கு மேல நம்ம தள்ளி போட வேணாம் அப்படின்னு சொல்லிதான் இம்மிடியட்டா ஒரு முடிவு எடுத்துட்டு நாங்க பேபி பிளான் பண்ணோம். அதே மாதிரி நாங்க நினைச்ச மாதிரியே நாங்க நினைச்ச உடனேவே வந்து எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் we are very very happy and blessed. Thanks to the கடவுள். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் நிறைய டைம் வந்து எங்களை பிளஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா எங்களோட வீடியோ வந்து ரொம்ப ராவா குவாலிட்டியா இருக்கு. பிளஸ் நிறைய வியூஸ் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஃபீல் பண்ணி எங்களுக்கு நிறைய பேர் பிளஸ் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து லைக் இட்ஸ் அ கம்பைன்டு பிளெஸ்ஸிங் நான் சொல்லுவேன். இப்போ யூடியூப்ல வியூஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் வந்து ஜென்ரலாக நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸோ இல்லை கமெண்ட்ஸோ பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது வந்து வெறும் காசு பணம் மட்டும் கிடையாது. யூடியூப்ல நாங்கள் வியூஸ் அதிகமாக இருந்தால் காசு வரும் அப்படின்றது மட்டும் கிடையாது. இந்த ஒரு கமெண்ட்டும் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ அதுதான் நாங்கள் மோர் தென் மணியாக வந்து வேல்யூ பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நாங்கள் யூடியூப் ஆரம்பிச்சுமே வந்து 5 years ஆக போகுது. இது வரைக்கும் நீங்க எல்லாருமே எங்க கூட சூப்பரா டிராவல் பண்ணிருக்கீங்க. இனிமேவும் நம்ம சூப்பரா டிராவல் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நம்ம சேர்ந்து வளருவோம். எல்லாருமே நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாவே நல்லா இருக்கும். அடுத்தடுத்து நிறைய செக்மெண்ட்ஸ் வருது. கேமிங் செக்மெண்ட்ஸ்லாம் வரப்போகுது. அடுத்த செக்மெண்ட் போறோம். அங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு குட்டி கேமிங் செக்மெண்ட். கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். எங்க வெட்டிங் விழாவை வந்து சிறப்பிக்கிறதுக்காக எங்களோட நெய்பர்ஸா இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்போ எங்க ஃபேமிலி லெவலுக்கு இருக்கிற யாசின் அண்ட் சாலிகா. ஸோ யாசின் வந்து என்னோட கொலீகு. இது வந்து அவரோட ஒன் அண்ட் ஒன்லி வைஃப். ஸோ நாங்க வந்து இது டூ மச், இது டூ மச். அடிக்கடி மீட் பண்ணிப்போம். அண்ட் எங்களோட காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபுட்டு தான். நாங்க இவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, எங்களுக்கும் நிறைய சொல்லுவாங்க. சாப்பாடு எங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நானும் போய் சாப்பிடுவோம். அது மாதிரி ஆமா, நாங்க இந்த பாட்லாக் தான் அடிக்கடி பண்ணுவோம். இவங்க சமைப்பாங்க, இவங்க சமைக்க, நாங்க சாப்பிட இவங்க சமைக்க. ஒரே கூத்தா இருக்கும். அண்ட் வந்து இவங்களுக்கு சக்தியோட வெஜ் ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு இவங்க என்ன வச்சாலும் ரொம்ப பிடிக்கும். நல்லா வைப்பாங்க நான்வெஜ் எல்லாமே. சோ இது ரம்ஜான் மந்த்ன்றனால இப்பதான் நோம்பு திறந்திருக்கு. நாங்க இப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வீடியோ எடுக்கலாம்னு உட்காந்துருக்கோம். ரம்ஜான் முபாரக். தேங்க்யூ. நீங்களுமே மிஸ் பண்ணுங்க. ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ நான் கான்ஸ்டபிள் பெருமாள் பேசுறேன். ஹலோ யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஹாய் அந்த இந்த ஹாய் ஹலோ ஹலோ சொல்லிக்கலையா? ஹலோ இல்ல அவங்களுக்கு வந்து கேமரா எல்லாம் கொஞ்சம் ஷையா இருக்கு. ஸோ அவங்கள பேச ஆரம்பிச்சோம். அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ கேமரா நாங்க தான் கொஞ்சம் அமைதியா இருப்போம், இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கேமரா ஆனா குறிப்பா யாசின் ரொம்ப அமைதியா இருக்கு கேமரானால. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ஸோ ஆனா நீங்க போக தெரியும் உங்களுக்கு. சரி நீங்க ஆரம்பி அப்படியே ஃபாலோ போட்டோம். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே. இப்போ வந்து நம்ம கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஹாப்பி ஆனிவர்சரி உங்க ரெண்டு பேருக்கும். மிக்க மகிழ்ச்சி. சோ இதுல சும்மா ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா கொடுத்தாங்க. சரி நானும் சும்மா ஒரு 3-4 கேம் எடுத்து விட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு மெமரி லேன் கேம். அவங்க வந்து இந்த 5 இயர்ஸ்ல வந்துட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களோட மெமரிஸ், அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த சிட்ல எழுதியிருக்கேன். ஒருத்தரா எடுத்து அந்த மெமரிஸை ரிமைன்ஸ் பண்ணுவாங்க எப்படி அது இருந்துச்சு அப்படின்னு. ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பண்ணலாம். யார் ஸ்டார்ட் பண்றீங்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட். என் மெமரி ரொம்ப புவரான மெமரி தான். ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப பெருசா இல்ல, ரொம்ப காமனான क्वेश्चंस தான். ஃபர்ஸ்ட் பிக் ஆர்குமென்ட் ஓபனிங் எப்படி இருக்க? லவ் இறங்குன மாதிரி தான். நாங்க ஆக்சுவலா இந்த வீடியோ பிளான் பண்ணும்போது சாட் ஜிபிடி சும்மா பேசிட்டு இருக்கும்போது அது ஃபர்ஸ்ட் சொன்ன क्वेश्चन ஃபர்ஸ்ட் பிக் ஆர்குமென்ட் என்ன? அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு டெய்லி ஆர்குமென்ட் பண்ணிட்டே இருந்தா பெரிய ஆர்குமெண்ட் சின்ன ஆர்குமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக் ஆர்குமெண்ட் என்னது ஞாபகம் இருக்காது? அது பெங்களூருக்குமா நடந்துருக்கும்ல? அதுலதான் டெய்லி சண்டை போட்டோமே. கல்யாணத்துக்கு சண்டை போடல, கல்யாணம் சண்டை போடலாம். அன்னைக்கு மட்டும் நாங்க நல்லா பிள்ளைங்களா பிஹேவ் பண்ணோம். அதுக்கு அடுத்த நாளே ஆக்சுவலா என்ன சண்டை வந்ததுன்னா, நான் தான் ஆரம்பிச்சேன். எப்படின்னா இந்த கல்யாணம் முடிச்சு நம்ம மறு வீட்டுக்கு போவோம்ல, அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட் எங்க வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணணும். இதான் வந்து விளக்கேட்டுவாங்க. விளக்கேத்தி முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் நைட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போற மாதிரி. இப்போ வந்து நாங்க போயிட்டேன் சரியா. இவங்க என்ன பண்ணாங்க, வேஷ்டி சட்டையெல்லாம் போய் மாத்திட்டு நல்ல ட்ராக் இதுன்னு போட்டுட்டு வந்து உட்காந்துட்டாங்க. எனக்கு இந்த ஜுவல்ஸை போட்டுட்டு அந்த நான் இதை சாரியை போட்டுட்டு என்னால உட்கார முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் வந்து இவங்ககிட்ட ஏற்கனவே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், நான் மாத்திக்கலாமா அப்படின்னாங்க. அது மாதிரி யாரும் மாத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அட்லீஸ்ட் இவங்களாவது எனக்கு கம்பெனி கொடுத்துருக்கணும்ல. இவங்க நல்லா ட்ராக் சூட்டை போட்டுட்டு ஜாலியா படுத்துட்டாங்க. நான் என்ன பண்றேன்னு தெரியாம அந்த இதை வச்சுக்கிட்டு. இல்ல அது எங்க வீடு, அதனால நான் திருப்பி அவங்க வீட்டுக்கு போனேன். திருப்பி ப்ராப்பரா ட்ரெஸ் மாதிரி தான் போனேன். ஆமா இப்ப நான் கல்யாணமே வந்துட்டேன்ல, அது நம்ம வீடு இல்ல. நானும் ட்ரெஸ் டைம் ஆகும், நீ சேலையை கழட்டி மாத்தி டைம் ஆகும்ல. ஆனா அதையோடய படுத்து தூங்கிட்டாங்க எங்க வீட்டுக்கு வந்து. அதோட படுத்து தூங்கினேன், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சாலையை என்ன ஏன் கலட்ட விடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை போட்டு விட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ணா இப்ப நீங்க அமோகமா ஆரம்பிச்சிருக்கு. ஆர்குமெண்ட் தான் ஆரம்பிச்சிருக்கு. What was the first gift you gave each other? என்ன கொடுத்தேன்? ஃபர்ஸ்ட் மறந்துட்டியா? உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒண்ணுப்பா இதுக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கல்ல, அப்பவே வந்து இவளுக்கு வந்து ஒரு ரிங் வாங்கி கொடுத்தேன். என்னன்னா 2 பேர் இது IS அப்படி போட்ட மாதிரி அப்படி ஒரு கோல்ட் ரிங் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அன்னைக்கே தொலைச்சிட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். லக்கிலி அது வந்து கிடைச்சிருச்சு. ஆனா அது தொலைஞ்சு போச்சு அன்னைக்கு நைட்டு. ஆனா மறுநாள் கிடைச்சிருச்சு. நீ என்ன கொடுத்த? நான் என்ன கொடுத்தேன்? என்ன கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன அதான் செஞ்சு கொடுத்திய ஒரு போட்டோல வந்து. அது அப்படியே எடுத்துட்டு வரியா? உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்க கடைசியில என்னன்னு கேட்க. ஆக்சுவலா வந்து இந்த கேள்வி பதில் எனக்கே ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் தெரியுங்களா? நான் கேட்டேன். ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து இதான் நான் சக்தி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இதை ஜூம் பண்ணி அப்புறம் காமிச்சுக்கலாம். ஏன்னா நான் நம்ம இந்த மணியை விட அந்த எஃபர்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இந்த ஐஸ்கிரீம் கோல்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அதை பார்சல் பண்ணிட்டு வந்து ஏன்ட்ட கொடுத்துட்டு ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும் அப்படி காட்டுறான். இப்படியும் நாங்க சொல்லிக்கலாம். இல்ல நல்லா ஐஸ் குச்சி ஒரு எத்தனை 10 ரூபா இருக்கும். அதுக்கும் அதிகம் தான். பக்கத்து வீட்டுல கிடைக்கும். எவ்வளவு அழகா ஒட்டி உங்களுக்கு பண்ணி கொடுத்தா நீங்க இப்படி சொல்றீங்க. இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் வந்து இந்த ஆர்ட், அது பேர் என்ன ஆர்ட் ஒன்னு சொல்லுவாங்க, ஒரிகமி. ஒரிகமி ஆர்ட். இது வந்து பல கலைகள் இன்வால்வ் ஆயிருக்கு. 5 வருஷமா சர்வைவ் ஆயிருக்கு பாருங்க அந்த ஒட்டனதெல்லாம். ஏன்னா இவ்வளவு லேசா நினைச்சிட்டீங்க. ஆமா செமையா இருக்கு. அதுவும் இல்லாம இதுல நான் பண்ண டெக்னிக்கலான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஃப்ரேமுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்குல்ல, இப்ப ஒரு கிழிச்சு பண்ணிட்டு இருந்தாருல, இது வந்து வேற ஏதோ இது கூட வந்து ஷூ பாக்ஸோ ஏதோ இருந்தது.
அத அதெல்லாம் கரெக்டா பிச்சு வெட்டி வைக்கிறீங்க. அத லேமினேஷன் ஷீட்லாம் போட்டு சிறப்பா நான் பண்ணிருந்தேன் வீட்ல இருந்து. வெல்த் ஃப்ரம் வேஸ்ட் நானு. அது உங்க ஃபர்ஸ்ட் மீட்டா? ஃபர்ஸ்ட் மீட் அது. meet, ஆமா, அந்த first meet. picture. ஃபர்ஸ்ட் மூவி ஆர் ஷோ யூ வாட்ச் டுகெதர்? ஃபர்ஸ்ட் மூவி கர்ணன் தானே? ஆமா, கோவிட் டைம். ஆமா. நானு இவா அடுத்து என் ஃப்ரெண்ட் சுரேஷ் சரண்யா 4 பேர் பெங்களூர்ல போனோம். எப்படின்னா ஒரு சீட்டு அடுத்து 2 சீட் கேப் யாரும் இருக்க கூடாது. ஆமா. அதுக்கு சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நானு. அப்படிதான் அந்த ரோப்ல நாங்க 4 பேர் தான் உட்கார்ந்தோம். ஆமா, 2 சீட் கேப். யூலி பெட்டோட ஃபர்ஸ்ட் மூவி இப்படி ஆயிடுச்சா? அட பாவில, அப்ப எங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் மூவி கூட்டிட்டு போறப்போ 4 சீட் ஒண்ணா புக் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? லூட்டன். ஆமா, நம்ம எல்லாம் ஆமா, போனோம். நம்ம தான். என்ன படம் வந்து அந்த சரத்குமாரும் சரத்குமார், அசோக் செல்வன். பரம்பு. இல்ல சாரி. அது ஆக்சுவலா ஆமா நல்ல சஸ்பென்ஸ் ஸ்டோரி படம். இங்க வருது, இங்க ரேண்டமா போன படம்னால எங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட் விடுவா. அதான் ஃபர்ஸ்ட் படம். நான் போன ஃபர்ஸ்ட் ட்ரிப், ஃபர்ஸ்ட் படம். ஓகே ஓகே. எல்லாமே உங்களோட தான். ஆக்சுவலா அது இது நல்லா ஞாபகம் இருக்கு. அங்க மெமரிஸ் அந்த நம்ம லூட்டன் டிராவல் பண்ணி போயிட்டு அங்க படம் பார்த்து அடுத்து இங்க அங்க லூட்டன்ல வந்து யாசின் ஒரு பெரிய டான் மாதிரி அந்த கடை நல்லா இருக்கும் இந்த கடை வந்து கூட்டு போனாரு. ஆமா, அப்ப போய் சாப்பிட்டோம். ப்ளூட்டனோட மினி நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் லூட்டன் சிட்டிக்குள்ள போனது. நாங்க அதுக்கப்புறம் இன்னும் போவே இல்ல. அப்ப உங்களோட போனதுதான். அடுத்த ஃபுல்லா லூட்டன் ஏர்போர்ட் தான். ஏர்போர்ட் தான் போயிருக்கோம். அந்த ஊருக்குள்ள போவே இல்ல. அடுத்து நீங்களா? அடுத்து அண்ணா. One habit your partner had when you first met that still exists today. முத Habit முத பண்ணது இப்பயும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தானே. நான் ஒரு ஆன்சர் நினைக்கிறேன், அதுவா சொல்றாங்களான்னு பாப்போம். ஒரு ஹேபிட் இருக்கு. அந்த ஹேபிட் வந்து எப்பயும் திருத்தவே முடியாது. டைம் குறைய மாட்டா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அது எப்பதான் இவ மாறுவான்னு எனக்கு தெரியல. இல்ல நான் தான் மாறுவேன்னு தெரியல. நீங்க தான் மாறணும் ஒரு நாள். ஆனா அதுதான் ஒரு ஹேபிட்டா? அதான் முதல் ஹேபிட். ஃபர்ஸ்ட் நோட் பண்ணா அதான் வழக்கமா லேடிஸ் லேட்டா வருவாங்க அப்படின்னு நினைப்போம்ல. அப்படியே ஒரு தடவை வெயிட் பண்ணேன். அடுத்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கிறது இப்ப நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஏன் இந்த வீடியோக்கே அப்படிதான். நீங்க உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா இப்ப இதாயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. அப்பா எப்படா வருவா அப்படின்னு ரெடி ஆக வேணாமா? என்ன நீங்க வீடியோல இருக்க நீங்க பழகல, சரியெல்லாம் ஆகாது. இவங்க பழகவே மாட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. பழகிக்கோங்க. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். இருங்க, இருந்தாலும் ஒரு நல்ல ஹேபிட் ஒண்ணு சொல்லுங்க. நல்ல ஹேபிட் வந்து நல்ல ஹேபிட். குறை மட்டும் தான் சொல்றாரு சக்தி. 5 வருஷம் சொல்றீங்க. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். அவ ஆரம்பிக்கல, நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அவர் அதுக்குதான் உட்கார்ந்துருக்காரு. நல்ல ஹேபிட்னா சாப்பிடும் போதெல்லாம் பொறுமையா சாப்பிடுவா, நல்லா மென்னு சாப்பிடுவா. அது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஒரு அது மேபி அது கொஸ்டின் விரும்ப தெரியல வந்தா சொல்றேன். அப்ப நோட் பண்ணது என்ன வாய் ஒரு வித்தியாசமா இல்ல அப்ப சொல்றீங்க. ஆனா இப்ப இன்னும் இவ்வளவு மெதுவா சாப்பிட்டு இருக்கேன். நாங்க சாப்பிட்டு முடிச்சு உட்கார்ந்துருக்கோம். இல்ல நம்ம தனியா போனோம். நம்ம தனியா போனோம் சாப்பிட போனோம். அப்ப வந்து சரி நல்ல ஹேபிட் சாப்பிட்டது. ஆபீஸ்ல இருந்து சொல்லிருக்காங்க. உங்க ஆபீஸ் எல்லாரும் சொல்லிருப்பாங்க உங்க கூட வந்தவங்க. ஆமா. சோ அத நல்ல ஹேபிட். அதான் பொறுமையா சாப்பிட்டு மென்னு சாப்பிடுவா. அதனால அது நல்ல ஹேபிட். பக்காவோட Funniest memory from your days together can be recent or in early days. Funniest memory. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். இன்னும் நிறைய இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணும் ஞாபகமே இல்ல. சில விஷயம்லாம் வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஏதா சொல்லலாம். ஏதா சொல்ற விஷயம் ஞாபகம் இருக்கு. எல்லா கொஸ்டினும் ஏன்டே கேட்டா நானே ஆன்சர் பண்ண என்ன செய்ய. மெமரி லைன் ரொம்ப போரா இருக்கு. மார்க் மைனஸ் பண்ணி விடுங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. இல்ல 5 வருஷம்னால ரொம்ப லாங், நிறைய மெமரிஸ் இருக்கறனால கொஞ்சம் அதுல இருந்து தோண்டி எடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் போல. சேர்ந்து இத்தனை ட்ரிப் போயிருக்கீங்களா? சேர்ந்து 2 பேரும் எங்கேயாச்சும் அசிங்கப்பட்டிருக்கீங்களா? அசிங்கப்பட்டு எதை மாதிரி சொல்றீங்க? சும்மா ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கும். இப்ப நான்லாம் ஃபர்ஸ்ட் யூகே வரப்ப அந்த ட்ராலியை வந்து எனக்கு மொத்தமா போய் இழுத்துக்கிட்டு இருந்தேன். அதை கீழே அமைக்கிதான் இழுக்கிட்டு தெரியல. அப்புறம் விட்டுட்டு வந்து பெரிய விளையாட்டு இப்படி நின்றுட்டேன். 4 பேர் இழுக்கிறத பார்த்து பிரஸ் பண்ணி இழுக்கணுமா? அந்த மாதிரி 2 பேரும் முதல் தடவை ஏர்போர்ட்டுக்குள்ள போனது. 2 பேரும் ஒரு ஐடியாவே இல்லாம ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஐடியா இல்லாம தெரியலையே. இருந்திருக்கும். ஆனா அது எங்க டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. மெமரியில 2 பேரும் போவார். சரி வரலான்னு விடுங்க. அப்புறமா ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம இந்த கொஸ்டின் கட். நெக்ஸ்ட். What is something your partner did that made you realize they were the one? The one. இதுதான் நான் லைக் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். நான் வந்து
மேரேஜ்க்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு நினைச்சேன்னா, இப்ப நான் குக் பண்றேன் அப்படின்னா நீங்க பாத்திரம் கழுவுங்கன்னு சொன்னா கழுவணும், வீடை கூட்டுங்கன்னு சொன்னா கூட்டணும், அந்த மாதிரி நான் சொன்னா செய்யணும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நான் இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெங்களூர்ல இருந்தப்பதான் எனக்கு தெரியும், பாத்திரம் இருந்ததுன்னா இவங்களே போய் கழுவிட்டு இருப்பாங்க. நான் சொல்லணும்லாம் கிடையாது, அது இருந்ததுன்னா அந்த வேலை இருந்ததுன்னா அவங்க பாட்டு போய் செய்வாங்க. அதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ வந்து அப்பா வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இல்ல, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. ஏன்னா அப்படி செஞ்சு நான் யாரையும் பார்த்ததும் கிடையாது, எங்க ஃபேமிலியையும் பார்த்தது இல்ல, நான் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எதுலயுமே நான் பார்த்தது இல்லை. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அப்படிலாம் நினைக்கவில்லை. அதை வந்து அப்படியே பாலிஷா அப்படியே சொல்றாங்க. Who said I love you first? கண்டிப்பா இது யாரா இருந்தாலும் டிஃபால்ட்டா ஒரு பையன் தான் சொல்லுவான், ஒரு ஆண் தான் சொல்லுவான், ஒரு பெண் சொல்ல மாட்டான். அது காமனான விஷயம் தான். அது ஆக்சுவலா எங்களுக்கு அந்த பூ வைக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கும் நடுவுல அந்த இது வேலண்டைன்ஸ் வீக் வந்துச்சு. சோ இவங்க வந்து அந்த ஒரு நாளும் ஒண்ணு gift வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஐ லவ் யூ டே, அதுக்கு ஐ லவ் யூ சொல்றது சொல்லிட்டு சொல்லு, நீயும் சொல்லு, இருங்க நான் லவ் பண்ண நான் பண்ண சொல்லுவேன். உன் வேகம் எனக்கு சோகம். அன்னைக்கு சொன்னா இல்லையா, சொல்லல நினைக்கிறேன். இருங்க நான் லவ் பண்ணிட்டு தான் சொல்றேன், அப்பெல்லாம் சொல்ல முடியாது. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. அநேகமா நீங்களா போய் பாத்திரம் கழுவும் போது அப்ப சொல்லிருப்பாங்கக்கா. அந்த அப்புறம் நான் வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சேன். குட் பை. ஓகே, இப்போ அக்கா டர்ன். மோஸ்ட் மெமரபிள் செலிப்ரேஷன் you have had together. ஏதாவது ஒரு செலிப்ரேஷனா? ஆக்சுவலா இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் பெருசா ஞாபகம் இல்லை. ஏன்னா நாங்க கல்யாணம் ஆன உடனே இங்க வந்துட்டனால நாங்க வந்து இங்க ஸ்பெயின்ல பலாஸ் ஃபெஸ்டிவல், ஆக்சுவலி ஃபயாஸ்ன்னு சொல்லணும், ஃபயாஸ் ஃபெஸ்டிவல்னு ஒன்று போனோம் வெலன்சியால. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. அதை நாங்க சேர்ந்து கொண்டாடின மொதல் ஃபெஸ்டிவல் தானே. ஆமா, அந்த மாதிரி ஒரு பெரிய திருவிழா, யூரோப்பியன் திருவிழால போய் பண்ணது நல்லா இருந்துச்சு. அப்புறம் எங்க வீட்டுல பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம். எங்க ஊருக்கு வந்து தலைப்பொங்கல். அப்போ வந்து இந்த வீட்டுக்கு வெளியில நாங்க கோலம் போடுவோம். அதை வந்து முந்தின நாள் நைட்டே போட்டுருவோம், காலையில எழுந்து போட டைம் இருக்காதுன்னு. அப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து கோலம் போட்டோம், ஊட்டி இது பண்ணிட்டு. அது பொங்கப்பானை வந்து ஏதோ அந்த காமெடி கூட ரீசெண்டா அந்த வீடியோ பார்த்தேன் நான். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மேபி இங்க போடலாம் லிங்க் போடுவோம், பாருங்க. மேல் ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்றாங்க அண்ணா. ஆக்சுவலா நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா எங்க பக்கத்து வீட்டு அண்ணாவும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அவங்களும் நியூலி மேரிட். அப்ப அதனால எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. பரவாயில்ல, இந்தியா வளருது. சட்டி அடிச்சதுக்கும் இந்தியா வல்லரசு ஆகுறதுக்கு என்னடா சம்பந்தம்? உண்மைதான். இப்ப இருக்க எல்லா பசங்களும் எல்லா வேலையும் பண்றாங்க. மேல் ஒர்க் ஃபீமேல் ஒர்க்னு பிரிச்சு பார்க்க இப்ப தெரியல இருக்கிறது. அது நல்ல விஷயம் தான். Where did you go for your first date? இதுக்கு தான் அந்த ஆன்சர் நான் மேபி எழுதிருப்பீங்கன்னு தான் சொல்லல. இவங்க ஊர்ல வந்து எப்படி மெக்டி இருக்குல்ல, மெக்டி மாதிரி ஒரு ஃபேமஸ் கடை, மேபி சாலியாக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. மேரி ப்ரௌன் ஒரு கடை தெரியுமா? அது வந்து ரொம்ப வருஷமா, ஆமா இப்ப இருக்கான்னு தெரியல, ஆனா ரொம்ப வருஷமா உங்க ஊர்ல இருந்துச்சு ராஜபாளையத்துல. உங்களுக்கு தெரியுமா அந்த கடை? எங்க ஊர்ல இருக்குன்னு தெரியும், வேற பிரான்ச் இருக்குன்னு தெரியாது. 2 பேரும் போனது வீட்டுக்கு வந்து எனக்கு எப்ப மேரி ப்ரௌன் வந்து வேற ஊர்ல இருக்குன்னு தெரியும்னா, பாய்ஸ் படத்துல ஜெனிலியா வந்து ஒருத்தன் வந்து அவளை சீன் போடுறதுக்கு ஒருத்தன் வருவான், அவளோட ஃப்ரெண்டோட அண்ணன். அப்ப வந்து கூட்டு போறது வந்து மேரி ப்ரௌன் பின்னாடி தெரியும். அது அங்கதான் போய் சாப்பிடற மாதிரி காமிப்பாங்க. அப்ப அது வந்து படம் பார்த்தப்ப தெரியல, ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு விவரம் தெரியும்ல, ஓ என்னன்னா கடை. அப்ப திருப்பி சீன் ஏதோ பார்க்கும் போது தெரிஞ்சுச்சு. ஸோ நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்னா, இவங்க ஒன்று தான் இருக்குது, அந்த ஒரு ஸ்பாட் தான் போக முடியும் போனால். ஸோ அங்கே வந்து நாங்கள் போனோம். இவ வந்து அவங்க வீட்டுக்கு தெரியாமல் இங்கே வந்திருந்தா, பஞ்சு மார்க்கெட்டை அங்கே வந்து வெயிட் பண்ண. அங்கே வந்தா ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட். அப்புறம் அங்கே போய் நானே போனோம். ஆக்சுவலாக இவ பைக்கில் வந்தா, நான் பஸ்ஸில் வந்துட்டு ஏன்னா வந்தா விட்டு ஆகும்னு சொல்லிட்டு நான் அங்கே இறங்கி வெயிட் பண்ணேன். இப்போ பைக்கில் வந்தா, அப்புறம் பைக்கில் போயிட்டு பக்கத்தில் தான் அது அங்கே ஃபர்ஸ்ட் டேட் நானும் பிக்கப் பண்ணிட்டேன். ஆமாம், ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டேட். நல்லா இருந்துட்டு. ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஆர் அவுட்டிங் டுகெதர். ட்ரிப்பே வச்சுக்கோமா? உங்க இஷ்டம். ட்ரிப் என்ன, யூகே வந்தது தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பா? ஃபர்ஸ்ட் யூகே வந்தது பெங்களூர் இல்ல, அங்க இருந்து ஃபர்ஸ்ட் வந்த ட்ரிப்னா சொல்லலாம் லண்டன் போனோம்ல.
குவாரண்டைன் 10 நாள் இருந்தோம் நாங்க அந்த ரேடிசன் ரெட்ல 10 நாள் முடிச்சுட்டு இவங்க நேரா இவங்க எப்படின்னா எல்லாத்தையும் ப்ராப்பரா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு லைஃப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை, என்னால 10 நாள் அடைஞ்சு இருந்துட்டேன். லண்டன் பார்த்துட்டே தான் நான் வந்து ஸ்காட்லாந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் லண்டன் சுத்தணும். அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்னு சொல்லலாம். என்னோட ஃபைனல் கொஸ்டின் அப்படின்னா யுவர் ஃபேவரட் மெமரி ஃப்ரம் லாஸ்ட் 5 years. நிறைய இருக்கு. சும்மா ஒண்ணு எடுத்து விடுங்க. ஒண்ணும் ஞாபகம் இல்லாம நிறைய இல்ல கரெக்டா கட்டுவிட்டா சமாளிக்கிறாங்க. இல்ல சமாளிக்கா சொல்ல. இது எப்படின்னா நீங்க சொல்ற எப்படிவா இருக்கு இந்த ஒரு இன்டர்வியூ இந்த என்னது சவுக்கு சங்கரம் அந்த இவனை வந்து அந்த ஊருக்கு என்ன பண்ணீங்கன்னா சக்கரை கம்மியாக ஒரு டீ சாப்பிட்டேன், 3 இட்லி, ஒரு வடை, ஒரு கெட்டி சட்னி சாப்பிட்டேன். அப்படி சொல்லினே யோசிக்கிறீங்க என்ன சொல்லலான்னு. அத மாதிரி கேட்ட மாதிரி இருக்கு. இப்ப பதில் சொல்லுங்க. திருச்சி முடிச்சாச்சு சொல்லுங்க. இப்ப அதான் சொன்னல ட்ரிப்ல வச்சு நிறைய மெமரிஸ் இருக்கு. அதை பத்தி சொல்ல நான் ஒரு ட்ரிப்புக்கும் நான் நிறைய சொல்லுவேன். ஃபேவரட் மெமரி ஒண்ணே டக்குன்னு சும்மா ஒண்ணு ஏதாவது இது வந்து மறக்கவே முடியாது. ஆச்சுன்னா ஆக்சுவலா ஃபின்லாந்து நாங்க போன ட்ரிப் சொல்லுவேன். அது எப்பயுமே ஃபேவரட். ஏன்னா அது வந்து நான் உங்களே ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் வருஷம் ஐ மீன் இந்த வருஷம் கிளைமேட் முடிஞ்சிச்சு. ஏன்னா மார்ச் மார்ச் அதுக்கு சொல்றேன் நான். ஏன்னா அது வந்து பெஸ்ட் டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம்ல கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். நீங்க ஜானு எண்டு அப்ப போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். எப்படின்னா ஃபுல்லா நல்லா ஸ்னோவா இருக்கும், நிறைய ஆக்டிவிட்டி பண்ணலாம். அது வந்து ஒரு புதுசா ஒரு உங்களுக்கு நியூ வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டாக் ஆரம்பிச்சது யாருன்னு தெரியுமா? நீங்க தான். உண்மைதான். நாங்க வந்து எப்படி கலந்து நினைக்கீங்க இது மாதிரி சொல்லுவாங்க போயிட்டு அவங்க மைண்ட்ல ஏறிடும். அப்படிலாம் அங்க இருக்கு போல நினைச்சு மைண்ட்ல நினைச்சிருப்போம். ஆனா அதை வந்து அடுத்து நாங்க ஒர்க் அவுட் பண்ணுவோம். சரி ஓகே பண்ணுவோமா அப்படின்னு. அது டிசம்பர்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு அப்படின்னு. சரி ஓகே அது ஆல்மோஸ்ட் 250 days வரையும் நார்தர்ன் லைட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு பொறுமையா போய்க்கலாம்னு இன்னமும் 2 வருஷம் ஆயிடுச்சு. போவீங்க. ஸோ அதான் ஃபேவரட் மெமரின்னு நான் சொல்லலாம். ஏன்னா அந்த என்டையர் ட்ரிப்புமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ப்ளஸ் எங்களோட அந்த யூடியூப்ல இருக்கிற வீடியோ கேரியர் அந்த டைம் நாங்கள் வந்து எப்பயுமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த மெமரி நாங்கள் கரெக்டாக எடுத்து கேப்சர் பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்பயுமே எடுத்து எப்பயாச்சும் போர்டுச்சுன்னா அந்த சீரியஸ் எடுத்து போட்டேன்னா வரிசையா டே 1ல இருந்து நாங்கள் பண்ணது நினைச்சு பார்க்க நல்லா இருக்கும். எபிசோடா போட்டீங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் எபிசோடா போட்டோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி சும்மா ரேண்டமா திடீர்னு அங்க திடீர்னு இங்க அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு, ஜம்ப் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால ரொம்ப ஃபேவரட் பிளேஸ். ஆமா டு பி ஆனஸ்ட் நான் வந்து அந்த ஃபின்லாந்து எல்லாமே பார்த்தேன். நான் எல்லா எபிசோட பார்த்தேன். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. அடுத்து நேர்ல போய் பாருங்க. ஆமா பாப்பீங்க. அக்கா லாஸ்ட் What was your first impression of your partner? ஆக்சுவலி இது ரெண்டு பேருமே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இவங்க பார்த்ததும் பைத்தியம் நினைச்சுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தது நினைச்சேன் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணப்ப தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒண்ணே பார்த்தது இம்ப்ரெஷன். ரூம்ல இருந்து வந்தோடனே அண்ணா முகத்தை பாத்தீங்க. இப்போ என்ன தோணுச்சு உங்களுக்கு? அது ரீசன்ட்டா ஒரு வீடியோல பேசி கலாச்சிருந்தாங்க. இல்ல அந்த இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் வரல. பார்த்ததும் நல்ல பையன் தான் நினைச்சேன். லைக் நல்ல ஜென்டில்மேன் அப்படி நினைச்சேன் நான். ஜென்டில் கை ஜென்டில்மேன் அப்படின்னு தோணுச்சு. அத போட்டோ பாதில நல்லா டக்கின் பண்ணி போட்டு ஷேவ்லாம் பண்ணி பிரசன்டேஷன் போற மாதிரி தலைவர் வந்திருக்காரு. நமக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதாங்க. என்ன பண்ண முடியும் நமக்கு? பாதும் ஜென்டில்மேன் நினைச்சேன். நீங்க நினைச்சீங்க? நானா நல்லா சிரிச்ச முகமா அழகா இருந்தா. பியூட்டிஃபுல் கேர்ள் நினைச்சீங்க. அது எக்ஸ்ட்ரா பிட்லாம் போடுறாங்க. சரி பாது என்ன நினைச்சீங்க? எக்ஸ்டர்னல் லைக் பார்த்தனே அழகான பொண்ணு. சரி நமக்கு கரெக்டா செட் ஆவா, நமக்கு ஏத்த பொண்ணு, நம்ம அளவுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்க? நம்மளுக்கு அப்படிலாம் இப்ப நீ சொன்னது அப்படிதான் இருந்துச்சு. இல்ல நமக்கு செட் ஆகுதுன்னா சரி நமக்கு ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஐ மீன் என் லைஃப்க்கு ஏத்த மாதிரி செட் ஆவான்னு தோணுச்சு. முடிஞ்சா கேம். இந்த கேம் முடிஞ்சு நம்ம அடுத்த கேம் போறோம். ஆமா ஆமா ஆக்சுவலா சாலியா வந்து நல்லா காம்பேரிங் பண்ணுவா. ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் கேமரா முன்னாடி கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றாங்க. பிளஸ் நான் நிறைய பேசக்கூடாது. அவங்களோட மெமரிஸ் தான் பேசணும்ன்றாங்க. ஓகே நம்ம என்னன்னு கேட்போம். அது அவங்க நிறைய மறந்துட்டாங்க. என்ன பண்றது? இது சொன்னவனே இதுல வீடியோ பார்க்கும்போது இது அந்த ஆன்சர் பண்ணிருக்கலாமோ இந்த ஆன்சர் பண்ணிருக்கலாமோ சொல்லிட்டு போனீங்க. அப்படிலாம் இல்ல, சொல்ற ஆன்சர் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்ப செகண்ட் கேம் வந்துட்டு how well do you know your partner? ஆல்டர்னேட்டிவா ஒரு क्वेश्चन கேட்பேன். நீங்க ஸ்லேட்ல எழுதுவீங்க. உங்கள்ட்ட வந்து அக்காவோட ஃபேவரட் ஐட்டம்ஸ் இல்ல ஏதாவது கேட்பேன்.
அக்காவோட இதுக்கு மேட்ச் பண்றீங்களா அப்படின்னு பாப்போம். நான் வந்து எனக்கு பிடிச்சத நான் அதாவது எழுதுவேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஐஸ்வர்யாவை நோக்கி வரும். ஓகே ஓகேங்களா? அவங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? அவங்களும் ஆன்சர் சொல்லுவாங்க, நீங்களும் ஆன்சர் சொல்லுவீங்க. அது ரெண்டும் கரெக்டா இருக்கும். செகண்ட் क्वेश्चन வந்து உங்களோட ஃபேவரட் சம்திங் Dress என்ன அந்த மாதிரி கேட்டா ரெண்டு பேரும் அந்த எழுதுறோம். கம்பேட்டபிலிட்டி செக் பண்றதுக்கு இது. ஆனா எந்த அளவுக்கு கரெக்டா வரும்னு தெரியல. 5 வருஷமா இருக்கும், நல்லா கம்பேட்டபிளா தான் இருக்கும். ஒழுங்கா சொல்லுங்க. பார்த்தேன் பார்த்து அந்த answer grocery வீடியோ பார்த்தேன். அது கேட்டே தெரியாம அதான் நினைச்சேன் மைண்ட்ல. இப்ப அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதிகமா இருந்தது இந்த கேம். வெரி क्वेश्चन டு ஐஸ்வர்யா. ஓகேவா? ஐஸ்வர்யா ஃபேவரட்ஸ் கேட்க போறீங்க. சரி ஓகே. அவங்கள பத்தி ஐஸ்வர்யா அக்காவோட ஃபேவரட் ஃபுட். ஐயோ நிறைய பிடிக்கும் இவளுக்கு. நான் ஏதோ சொல்லி நிறைய ஒண்ணு கூட வர மாட்டேங்குது இல்ல. இதான் என்னோட எப்பயுமே லைக் ரொம்ப வருஷமா ஃபேவரட் தான். அது ரொம்ப வருஷமாவா? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிருச்சு. சட்டுப்புன்னு எழுதுங்க ஒண்ணு. பாத்துக்கிட்டே இருப்பான். கத்திரிக்காய் கூட்டுன்னு எழுதுங்க. கத்திரிக்காய் கூட்டு பிடிக்காதுன்னு தெரியும். சரி, இப்ப ஒருவேளை தப்பா சொல்லிட்டா என்ன பண்ணலாம்? தவறுனா அவனை கூட்டு வைக்கவா? அதே மாதிரி நீங்க தப்பா சொன்னாலும் மட்டும் வரல. நான் தப்பா சொன்னா நீங்க இந்த இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பாத்தீங்களா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. வேற ஐட்டம் இருக்கு. ஆனா நான் வந்து எதுக்கு ஒண்ணே ரிமோட் எழுதிருக்கேன்னா, ஏன்னா இந்த குழம்பு செஞ்சா கண்டிப்பா தின்றுவா. சரி ஜி, அதை வச்சு எழுதிருக்கேன். 3 ஆன்சர் எழுதுங்க ஜி. நீங்க 3 ஆன்சர். 3 ஏதா ஒன்னு மேட்ச் ஆகலாம். நான் மாத்திக்கலாம். பாவம் வந்து பையன் வேற எழுதிட்டு இருக்கான். தவறு. பாத்துங்க. ஹிண்ட். போதும் அவ்வளவுதான். தவறு. வேணாம். 3ல ஏதாச்சும் ஒண்ணு வருதான்னு பாப்பா. முட்டை கிளப்பி விடுவோம். நல்லது பண்றதுக்குலாம் இல்ல. இப்போ ஒண்ணு யோசிக்க இவ்வளவு நேரம் பண்ணாங்க. இன்னும் 3 இல்ல இது ஒண்ணுதான் டக்குன்னு ஸ்பைட்ல வந்துச்சு. சரி ஓகே. ஏன்னா இது குழம்புனா தைரியமா சாப்பிடுவா. ஆமா. அதனால இது தப்பு. குழம்புன்றப்பவே தப்பு. மூங் தால். மூங்கல பருப்பு சாப்பிடுறது. ஃப்ரைட் ரைஸ். நான் இது நினைச்சேன் செகண்ட் கிளாஸ் எழுதிருப்பேன். ஆனா ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு எழுதுறேன்னா இப்ப சம்டைம்ஸ் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைக்க மாட்டேங்குது. இல்ல சில என்ன செய்வேன்னா டேரக்ட் கிடைப்பா. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட கூடாது. அது சாப்பிட கூடாது. ஆனா எனக்கு பிடிக்கும்ல. நீங்க செகண்ட் கேட்டீங்க. எது ஹெல்தியான ஃபுட்னு கேட்கல. பிடிச்சதுதான் கேட்டாங்க அவங்க. தப்பு அவ்வளவுதான். விளக்கம் பண்றான். தப்பு. அதாவது தெரியல. இப்ப வந்து சக்தி உங்களுக்கு. சக்தி அம்மாக்கு. பாத்து எழுதிடுவா. ஆமா நீங்க பாக்க நான் பாக்குற போன்ல எழுதிட்டேன். நான் மறந்துட்டேன். சக்தி அண்ணோட ஃபேவரட் மூவி ஆர் டிவி ஷோ. ஏதோ ஒண்ணு கேளு. ஃபேவரட் மூவி. அத நினைச்சேன் சிரிச்சேன். அது எனக்கே தெரியாது. ஆமா உங்களுக்கே தெரியாது. எனக்கே தெரியும். சரி டிவி ஷோ தெரியுமா? ஐயோ டிவி ஷோ சொல்வதெல்லாம் உண்மைன்னு 2 பேர் எழுதணும். சரி டிவி ஷோ எழுதுறேன் நான். யூடியூப் சேனல் போட்டுருங்க போல. மேக் டிராவலிஸ்னு வந்திருக்கோம். அப்பயே நாங்க எங்க சேனல்ல எழுத மாட்டோம். வேற ஏதாவது எழுதிப்போம். டிவி ஷோவா? டிவி ஷோ அது பழையதா புதியதா? அவருக்கு பிடிச்சது. அது பழசாவும் இருக்கலாம் புதுசாவும் இருக்கலாம். ஆனா நீங்க இருங்க, நீங்க டிவி ஷோ எழுதுறீங்களா? டிவி ஷோ தான். ஓகே காமிக்கலாமா? நாடகமும் டிவி ஷோ தானே. நாடகமும் டிவி ஷோ. நானும் டிவி ஷோ தான். ஷோ வேற நாடகம் வேற. ரெண்டுமே ஒண்ணுதான். டிவி ஷோ. காமி டிவில வர்ற ஒரு நிகழ்ச்சி. சரி இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து ஹெச்பியோட சீரிஸா வந்துச்சு. ஐ மீன் ஒரு எபிசோடா வந்துச்சு. அது பார்த்தா டிவி ஷோ தான் அது. அத மாதிரி. ஓகே ரெடி ஸ்டார்ட். மர்மதேசம். மர்மதேசம் தானே. மா இரு. அதாவது மர்மதேசம். மர்மதேசம். இல்ல மேட்ச் பண்ணதே பெருசு. நீங்க ஸ்பெல்லிங் கரெக்ட்டா பண்றீங்க. உங்களுக்கு வேணுமா? விடாத கருப்பு தானே. விடாத கருப்பு என்னோட ஃபேவரட். நீங்க பாத்துக்கீங்களா? நம்ம ஒரு நாள் பேசணும். அதனால எனக்கே ஆன்சர் தெரியும். அந்த எனக்கு கருவால வச்சிட்டு எல்லா வரைக்கும் முன்ன. ஆமா ஆமா ஆமா. நான் அதெல்லாம் பாக்குற தைரியமே எனக்கு இல்ல. வேஸ்ட். ஆமா உங்கள மாதிரியா? ஆக்சுவலி இது நீங்க நிறைய டெஸ்டினேஷன் டிராவல் பண்ணிருப்பீங்க. பட் ஸ்டில் அக்காவோட ஐஸ்வர்யா அக்காவோட ஃபேவரட் ஆர் ட்ரீம் டிராவல் டெஸ்டினேஷன். நீங்க போயிருக்கலாம், இன்னும் போகாமே இருக்கலாம். பட் போகாமே இருக்கலாமா? உங்களுக்கு அதாவது நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்களா? நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சு வச்சுக்கிறது இல்ல. நீங்க ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்களா? என்னோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் அது. ஆமா ட்ரீம் டிராவல் டெஸ்டினேஷன். போற எழுத போய் எழுத போறேன். இல்ல இல்ல அப்பலாம் இல்ல போனதுதான். ஆனா நான் எனக்கு பிடிச்ச டெஸ்டினேஷன். இப்படிலாம் கேட்டு எழுத கூடாது. ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கல்ல. என் பிட்டு பேப்பர் இல்ல அதுக்கு இல்ல. இவ வந்து ஃபியூச்சர் ஐ மீன் போற ஊரை பத்தி சொல்ல போறாளா இல்ல போன ஊரை பத்தி பேச போறா? அதுதான் கேட்டேன் நான். அதாவது எத்தனை தடவை போனாலும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அந்த மாதிரி ஃபேவரட் டெஸ்டினேஷன். அத மாதிரி எழுதுறியா நீங்க? நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நடுவுல பேசிக்கலாம் கூடாது. பேசக்கூடாது. ஓகே காமிங்க. நான் இது எழுதிருக்கேன்னா இவ எப்ப போனாங்க அப்படின்னு 2 முறை போயிருக்கோம். அங்க போனா பிடிக்கும்னா எழுதிருக்கேன். ஸ்விஸ் பாரிஸ். பாரிஸ் தான் எனக்கு பிடிக்கும். எப்பவுமே இதான் போணும் ஆடிட்டு இருப்பேன் நான். நேத்து நம்ம எப்போ வந்தோம்? முந்தா நேத்தா?
முந்தானத்து கூட சொல்றாங்க. எப்போ சொன்னாங்க? ஏய் பாரிஸ் தானே எப்பயுமே எனக்கு பிடிச்ச ஊரு. என்ன நீங்க ஸ்விஸ் நம்பிட்டு இருக்கீங்க? தோத்துக்கிட்டே இருக்கீடா. பாரிஸ் நல்லா இருக்கு அதுதான். ஆனா பாரிஸ் தான் இது அண்ணாவுக்கு அந்த சோதனையால இருக்கு. இல்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு பாரிஸ் பிடிக்காது. ஒழுங்கா கேளு எருமை. ஏன்னா எனக்கு பிடிக்காதா அவரோட. சரி அவளுக்கு ஒன்னா போற அதுக்கு இது நாம மறுபடியும் வர சொன்ன அக்கா நான் என்ன அடிக்கடி அவ எவ்வளவு தடவை ஹிண்ட் வேற கொடுத்தா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஓகே இப்போ வந்துட்டு அண்ணாவோட ஃபேவரட் டெசர்ட் ஆலாம் தெரியல. பட் ஓகே ஃபேவரட் டெசர்ட் இல்ல ஸ்வீட். நம்ம ஸ்வீட்டா இருக்கலாம் என்னதான் இருக்கும். அவரே யோசிக்கிறாரு. வருது அது அவனுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன். ஓகே காமிங்க எழுதியிருக்காரு. காமிங்க கரெக்டா எழுதியிருக்காரு. அவனுக்கு தெரியும். அது ரீக்கு சுழி போடும் போதே தெரிஞ்சிருச்சு. ஓகே கேசரி தான் பிடிக்கும். சூப்பர். 2-3 டைம்ல வச்சு சாப்பிடுவாங்க. சூப்பர். இப்போ அக்காவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஹேபிட், நீங்களா இருக்கலாம் யாரா இருக்கலாம், அது வந்து அந்த ஒரு செயல் அந்த ஹேபிட் பிடிக்காம இருக்கும். டிஸ்லைக் அவங்களுக்கு பிடிக்காது. அந்த ஹேபிட் அவங்களோட அந்த ஹேபிட் இது செஞ்சா எனக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு இம்ப்ரெஷனே மாத்திரும் அந்த மாதிரி அக்காவுக்கு. ஓகே அண்ணா இப்பயாவது கரெக்டா சொல்லிடுவாங்களா தெரியல. ஆக்சுவலா இதுக்கு வந்து யாராச்சும் மரியாதை கொடுக்காம பண்றாங்க அப்படின்னா பிடிக்காது. மரியாதை கொடுக்காம தான் பிடிக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பெருமை பேசினா பிடிக்காது. பேசுறது மரியாதை கொடுக்காம தான் பிடிக்காது அவளுக்கு. எனக்கு மோஸ்ட்லி சொல்லுவா யாரா இருந்தாலுமே கீழே மேலன்னு இருக்க கூடாது, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நம்ம வந்து இது பண்ணணும், பிஹேவ் பண்ணணும் சொல்லுவா. சோ அதை வச்சு நான் எழுதுறேன். அதுவும் கரெக்ட் தான். ஈக்குவலா மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி ஒருத்தவங்க பெருமை பேசினா அது எனக்கு பிடிக்காது. ஓகே அக்செப்டபிள். இருந்தாலும் நான் கொட்டு எதுக்கு வேற ஏதோ கோபம் ஆக்கியாச்சா என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். இப்ப அது இல்லன்னு சொல்றா. இல்ல உண்மைதான் அது. வலிச்சா அடுத்த டைம் மெதுவா கொட்டுறேன். அதுதான் கேட்டேன். இப்ப அண்ணா வந்துட்டு ஆஃப்டர் லாங் டே ஆபீஸ் போயிட்டு வந்து இல்ல எங்கேயாவது ரொம்ப டயர்டா ஆயிட்டாங்கன்னா ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? ரெடியா? எனக்கு வந்து ஆபீஸ் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது வீட்டுல ஏதாச்சும் நல்லா சாப்பாடு இருந்தா சந்தோஷமா ரிலாக்ஸ் ஆயிடுவேன். சாப்பிட்டா ரிலாக்ஸ் ஆயிடுவேன். நான் சூப்பர். ரீல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். சோ இப்போ உனக்கு தான் கொட்டணும். கொட்டு. கொட்டுங்க பரவாயில்ல. மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். சேர்த்து 3 கேள்வி சேர்த்து வலிக்கும். ஓகே லாஸ்ட் क्वेश्चन அது உனக்கு. ஓகே இது வந்து ஐஸ்வர்யா அக்காக்கு, ஐ மீன் ஐஸ்வர்யா அக்கா பத்தி. சோ அதாவது இப்ப ஐஸ்வர்யா வந்து சண்டை போட்டு கோவமா இருக்காங்க. அப்ப நீங்க சமாதானப்படுத்தி அவங்களை டக்குன்னு சிரிக்க வைக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப அவர் என்ன பண்ணுவார்? அப்சர்வேஷன் வீடியோலயே ஏதாச்சும் கேட்டா அப்படியே பேச்ச பத்தி கூட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா மோஸ்ட்லி இதுதான் பண்ணுவாங்க. சரி நான் உனக்கு அதான் இது கொடுத்தா நான் கன்வின்ஸ் ஆயிடுவேன். நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னது எனக்கு வந்து இதான் ஞாபகம் இருக்கு. ரெடியா? ஏதாச்சும் ஃபேஸ் ஆக்ஷன் சிரிச்சுட்டா ஏதாச்சும் பண்ணுவா. ஆமா ஃபேஸ பார்த்தாலே ஆக்சுவலா மோஸ்ட்லி நான் சிரிச்சிருவேன். சோறு வந்து எனக்கு தெரிஞ்ச சோறுல இது என்ன ஆயிடுது? சோறு கொடுத்தா சிரிச்சிருவேன். சோறு கொடு சண்டை போடுறது போது ஏதாச்சும் ஆனா மூஞ்ச பார்த்தாலே சிரிச்சிருவேன். நான் அப்படியே ஒன்றும் கோவமாலாம் இருக்கவே மாட்டேன். இவங்க தான் என்ன பண்ணணும். நான் கரெக்டா இருக்கேன், இவ தப்பாடி இருக்கா. சரி வேணா கொட்டிக்கிங்க. ஸ்மைல் பண்ணாலே நானா இது பண்ணிடுவேன். நான் எப்படி எவ்வளவு ஈஸியா இருக்கேன் உங்களுக்கு. சிரிச்சாலே போதும். நான் சிரிச்சா காண்டாகும். நான் சிரிச்சேன்னா கம்ப்ளீட் நான் கூட சிரிச்சு சமாளிக்கலாம்னு வருவேன். இவங்க சிரிச்சேன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. கொட்டிக்கோங்க. ஓகே லாஸ்ட் क्वेश्चन. ரெண்டு பேருக்குமே. ஆமா உங்க ரெண்டு பேரோட ஃபேவரட் மெமரி, அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல ட்ரிப்ல இருக்கட்டும் இல்ல நீங்க சும்மா அவுட்டிங் போனதுல ரெண்டு பேத்துக்குமே இதுதான் ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். நல்ல கேள்வி. ஆனா அதுக்கு நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. போன தடவை நீங்க மெமரி லைன்ல இவ்வளவு மெமரி கேட்டீங்க, அதுக்கே ஆன்சர் பண்ணாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த இப்பயாவது அந்த மெமரி ஏதாவது இத்தனை ட்ரிப் போய் பேசிருப்பீங்கல்ல. இல்ல எனக்கு ஒன்னு தோணுது. எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப நாங்களே எப்பயும் வந்துட்டு இந்த பிளாக் ஹோல் ட்ரிப் பேசிக்கிட்டே இருக்கோம். முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருக்க வேண்டியதை வந்து அதனாலதான் அதை எழுதியிருக்கேன் நானு. ஆனா அவ அதை எழுதிருக்கான்னு தெரியல. அக்காக்கு அது ஞாபகம் இருக்கா? எந்த ட்ரிப்னு எழுதணுமா? எந்த விஷயம்? என்ன விஷயம்? அந்த ட்ரிப் எழுதுங்க. அந்த ட்ரிப்ல இருந்து ரெண்டு பேரும் சேமா இருந்துச்சுன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அதான் ரெண்டு பேத்துக்கும் காமனா பிடிச்சது.
ரொம்ப நாள் Correct ஆ பத்தி பாப்போம். பேசிட்டு இருந்தது கரெக்டா. சரியா? ரெடி? ரெண்டு பேரும் டீல தான் முடிச்சிருக்காங்க. ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்ட். இத பத்தி தான் இத நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ட்ரிப்பா. அதாவது அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஊரா தான் இருக்கு. ஆனா நாங்க பண்ண ஒரு பட்ஜெட் அப்பதான் கரெக்டான. அது முன்னாடி நாங்க நிறைய அதுக்கு முன்னாடி பண்ண ஒரு ட்ரிப் செம்ம சொதப்பல் பண்ணியிருந்தோம். அதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ட்ரிப் ஐஸ்லாண்ட் ட்ரிப்ல தான் ப்ராப்பர் பிளான் பண்ணி போனோம். அதோட சக்சஸ்னால தான் நாங்க இத்தனை கண்ட்ரிஸ் போக முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாம அந்த ட்ரிப்பே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ஃபுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபுட்ல இருந்து எல்லாமே. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ட்ரிப்ல போறோம்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னா அந்த ட்ரிப்பே மெமரபிளா இருக்கும். நான் ஃபுட் இன் ட்ரிப் தான் நான் எழுதினேன் ஃபர்ஸ்ட். நம்ம எது மெமரபிள் கேட்டிங்களா? ஃபுட் இன் ட்ரிப்னு நான் எழுதினேன் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. ஆமா, எனக்கு அது ஒத்துக்கிறேன். ஏன்னா அது ஒரு மெயின் காரணம். பிளஸ் இந்த இடங்களும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால நாங்க எப்பயும் அதை பத்தி பேசுவோம். நம்ம அங்க போய் இது பண்ணோம்னா அப்படி வரணும். சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. ஆமா, இந்த கேம் இதோட முடிச்சாச்சு. அக்கா தான் நிறைய ஆன்சர் மேட்ச் பண்ணிருக்காங்க. பட் ஓகே, நைஸ். கடைசி நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கோம். அதுதான் நம்ம ரெண்டு பேரும் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கணும். ஆமா, யார் அதிகமா கொட்டுறாங்கன்னு பார்க்கலாம். மாட்டிட்டாங்க. கேம் வேறங்க. அக்கா இதா டைம். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேம் வந்துட்டு ஷூ கேம். இது ஆக்சுவலி நம்ம எல்லாம் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஆஃப்டர் வெட்டிங் வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. இது வந்துட்டு அந்த பிரைடா குரூமா இல்ல பொண்ணா பையனா அப்படின்ட்டு ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே வந்து நம்ம 5th இயர் 5 இயர் ஆனிவர்சரிக்கு விளையாடுறோம். நிறைய செட் ஆஃப் क्वेश्चंस இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்வர்யானா ரெண்டு பேரும் எந்த இது தூக்குவீங்க? ஓகே. சக்தி அவங்கனா ஓகே. ஓகே ஓகே. கேம் நடுவுல ஏமாத்திடுவாங்க. சக்தி நினைச்சாங்க, ஐஸ்வர்யா நினைச்சாங்க. ஓகே. ஹூ இஸ் தி பெட்டர் குக்? யார் நல்லா சமைப்பா? உங்களை தான் தூக்குனீங்களா? யார் சீக்கிரமா ஃபர்ஸ்ட் போனோடனே படுத்து தூங்கிடுவா? தூங்குறதா? கரெக்ட். நான்லாம் உருண்டுட்டு இருப்பேன் சங்கீத ஸ்வரங்கள்னு. யாரு நிறைய கொரட்டை விடுவா? அது பசங்களுக்கே உரியதா என்னன்னு தெரியல. ஆமா, ட்ரூ. என்ன ஓட்டு தெரியுமா? அங்க இருக்கு ஒரு ட்ரூ வருது. யார் வந்துட்டு இந்த 5 வருஷத்துல ஆனிவர்சரி அந்த நாள் வரப்போகுதுன்றதே மறக்கிறாள். கரெக்ட். மறதியின் மறுரும் நானா. இந்த ஆனிவர்சரி டேட்லாம் கிடையாது, எல்லா டேட்டையும் மறந்துடுவேன். ஒரு ஆர்கியூமெண்ட் சண்டைக்கு அப்புறம் யார் ஃபர்ஸ்ட் அப்பாலஜைஸ் பண்ணுவா? இஸ் இட்? நான் தானே. நான் தான் பண்றேன். சண்டை போடுங்க. அப்படியே ஆமா, நான் தான் பண்ணுவேன். நீ தான் இது பண்ண மாட்டேன். நான் அதான் என்ன சிரிச்சாலே போதுமே, அந்த சிரிக்க கூட மாட்டான். என்ன ரொம்ப நேரம் வச்சு சிரிப்பான். ஓகே. யாரு ரொம்ப எமோஷனல்? சூப்பர். பரவாயில்லையே. So far so good. யாரு ரொம்ப பொறுமை? பொறுமை இல்லாதவன். ஓகே. யார் ரொம்ப ஆர்கனைஸ்ட்? பொருள்லாம் ப்ராப்பரா எடுத்துக்கிறது. சூப்பர். உங்க ரெண்டுத்துல யார் நல்ல அட்வைஸ் தருவா? இது உங்களே சொன்னீங்க. நான் தான் நல்லா அட்வைஸ் பண்ணுவேன். வச்சு வளைச்சு அட்வைஸ் பண்ணுவேன். நான் இல்லையா? அதுக்கு மிச்சம் பண்ணுவேன். எனக்கா? உங்களுக்குள்ள? ஆமா, நானும் அட்வைஸ் பண்ணுவேன் இல்லையா? நீ பண்ணுவா. நீ நமக்குள்ள அந்த அளவுக்கு இல்லன்றீங்களா? இல்ல, நல்ல அட்வைஸ் இல்லன்றாரு. நல்ல அட்வைஸ் இல்லன்னு சொல்றீங்களாமே. அப்படி பச்சையா சொல்ல முடியாது. யாரு சொல்றாரு? இவனு பிரேக் விட்டு அப்படிலாம் சொல்லலன்னா அது அர்த்தம். ஓகே. இது வந்து நைட் தூங்கும் போது யார் வந்துட்டு பிளாங்கெட் அவங்க பக்கம் இழுத்துக்கோ? ஒரு ஓரமா தள்ளியும் விட்டுருவேன். ஓகே. இப்போ ரெஸ்டாரண்ட்டோ இல்ல வீட்டுல சாப்பிடும் போது இந்த லாஸ்ட் பீஸ் ஆஃப் ஃபுட் கடைசியில அது யார் சாப்பிடுவா? அது எனக்கு பிடிக்கலன்னா இவங்க, பிடிச்சதுன்னா கடைசி நானு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆனா மோஸ்ட்லி நிறைய பிடிக்காம போகும். நான் பிடிக்கும். கடைசி யாரு போன்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா? பரவாயில்ல. சும்மா நார்மலா வீட்டுல இருக்கீங்க, திடீர்னு எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறது யாரு? ஃபிகர்ஸ் அவுட். இப்போ ஒரு டெசர்டட் ஐலாண்ட்ல இருக்கீங்க, ஓகேங்களா? நீங்க ரெண்டு பேர் யார் வந்து ரொம்ப நாள் இல்ல ரொம்ப நேரம் சர்வைவ் பண்ணுவா? இஸ் இட்? ஆமா. வாவ். எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டுனா நான் திரும்பியும் வந்துருவேன், சர்வைவும் பண்ணிடுவேன். மேன் வெர்சஸ் வைல்ட் நிறைய பாப்பீங்களோ? இல்ல, அந்த அளவுக்குலாம் சர்வைவ் பண்ண மாட்டேன். இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. டெசர்டட் ஐலாண்ட்னா
ஒண்ணுமே இல்லாத ஒரு ஐலாண்டு தான். ஆமா. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். ஆனா அந்த மேக்னஸஸ் வைல்ட் அளவுக்குலாம் பண்ண முடியாது. நான் ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணுவேன் அட்லீஸ்ட். யாருக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்? பிளான் எங்க பண்ண சர்ப்ரைஸ் எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. நான் தான் வாங்கி கொடுத்து ஒன்று கொடுப்பேன். நீ எங்க பண்ணிருக்க சர்ப்ரைஸ்? நான் பிளான் பண்றது தானே கேட்டேன். பிளான் பண்றதா அந்த கணக்கு கிடையாது. பிளான் பண்ணா அது பண்ணிருக்கணும். அதான் பண்ணதே கிடையாது. பிளான் பிளான் நல்லா பண்ணுவேன். பண்ணதே கிடையாது. சர்ப்ரைஸ் சரி, இதுதான். யார் வந்துட்டு ரொம்ப சிரிக்க வைப்பா? லைக் ஹூஸ் ரொம்ப ஃபன்னி? ஓகே ஓகே. ஃபைனான்ஸ் வைஸ்லாம் வந்துட்டு யார் மணி ஆர்கனைஸ் பண்றது? ஆக்சுவலி இது ஒரு வீடியோல கூட சொன்னீங்க நீங்க. இப்போ ஃபீவர் உடம்பு சரியில்லை அப்படின்னா ரொம்ப பேபியா பிஹேவ் பண்ற மாதிரி யார் அது? ஏய் நீதான் நான் வந்து அப்படியே பண்ணிருக்கேன். நீங்க தான் லைட்டா ஏதாவது பண்ணோன்னே அப்படியே உங்களுக்கு எப்பயாவது பண்ணோம். ஆனா அவங்க ரொம்ப பேபியாகிற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கும். யார் வந்துட்டு ரொம்ப லக்கி இந்த ரிலேஷன்ஷிப்ல? ரெண்டையும் தூக்கிட்டீங்களா? நாளைக்கு எனக்கு ஃபீலா இருக்கும். இதோட இந்த கேம் முடிச்சுக்கலாம். ஓகே, நல்லா பண்ணீங்க. மேக்ஸிமம் ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்துட்டு பயங்கர கம்பேட்டபிளா இருந்துச்சு. நன்றி நன்றி நன்றி. பல்லாண்டு தொடர வாழ்த்துக்கள்.